உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு தான் தெரியல. இவ்வளோ எதுவும் மந்திரிச்சு விட்டாங்களா? மாறா, வா வா வா. டேய் வாடா வா. அங்க பார், உனக்காக அத்தை வகை வகையா என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க பாரு. நீ உட்காரு வீரா. உட்காரு. கர்மா, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க வலிமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. வலிமா எனக்கு கொஞ்சமா. இந்தா. நல்லியா? உனக்காக வச்சது. நல்லா அள்ளி சாப்பிடு. நல்லா இருக்கே, கடையில் வாங்கிருக்குமா? வீரா, மாமா பெருமைப்படுத்திட்டமா. இங்க ஜவுளி அசோசியேஷன்ல ராமச்சந்திரன் பிள்ளைக்கு வாதாட வக்கீல் கிடைக்கலன்னு பல பேர் பேசி சிரிச்சிருக்கானுங்க. ஆனா இப்போ லாயரே கிடைக்கலன்னாலும் மருமகளை வாதாட வச்சு ஜெயிச்சிட்டாருன்னு பெருமையா பேசிக்கிறாங்க. நான் வீரா ஒரு காரியத்துல இறங்கிட்டா அதுல அவ ஜெயிக்காம விட மாட்டா. இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சோசியல் மீடியால கோர்ட்ல இருந்த லாயர் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா எழுதியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வீரா. டேய் மாறா, பொங்கல் சீசன்ல நம்ம சேல்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுடா. லாஸ்ட் இயரை விட ஸ்டாக் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. இல்லடா, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷத்தோட சேல்ஸ் ஜாஸ்தி தான். நம்ம எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஒன்றுமே இல்லை. இதோ இப்போ சித்திரை வரப்போகுதுல்ல, அதுக்கு தனியாக தமிழ் வருட பிறப்புன்னு ஆஃபர் போட்டு ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஆடி வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் அந்த சூரத் பார்ட்டி ஃபோன் பண்ணார்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக் போட்டேன்னு சொல்லிவிடு. அப்புறம் அந்த ஈரோடு பார்ட்டி ஈவினிங் டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வண்டி அனுப்பியாச்சு. என்ன வீரா, நீ வந்ததுக்கு அப்புறம் மாற ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் போல. அவர் எப்பவுமே அப்படிதான், வீட்டுக்குள்ளே இருக்கனால தெரியல. திறமையான ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது குடும்பமும் நல்லா இருக்கும், பிசினஸும் நல்லா இருக்கும். என்ன என் மருமகனோட திறமையெல்லாம் வீரா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது. என்ன கண்மணி எழுதுற? எனக்கு போதும். இதத்தான் வெரைட்டி நானா? உங்க ரெண்டு பேரை ஜோடியா பாக்குறதுல இங்க நிறைய பேருக்கு பொறாம வீரா. எது பார்ட்டியா? டேய், 2 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கெல்லாமடா பார்ட்டி வைப்பாங்க? அதுவும் இல்லாமல் இப்பெல்லாம் நான் குடிக்கிறதே இல்லை. டே வயலில் வாசிக்காதீங்க. நான் காசு அமுச்சு விட்றேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. எதுக்கு பாட்டி கேட்குறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை. மாறா, டேய் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மொத்தமா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்களோ நான் கவலையா இருந்தேன்டா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எத்தனை சாமியை வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? சாமியத்தான் வேண்டிட்டு இருந்தியா? ஆமாண்டா. சாமியை வேண்டிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். டேய், நான் தான் உன்னை சைலண்டாக இருக்க சொன்னேன், எதுலேயும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்காக கேஸில் கூட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க மாட்டேல்ல? இல்லடா. ஏண்டா, 2 நாளாக நான் ஸ்டேஷனில் இருக்கேன். ஒரு 8 வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. அந்த லாயரு பாதியில் விட்டு ஓடி இருக்கிறான். வேற எந்த லாயரும் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நீ எதுவுமே கேட்கல. ஏன் கோர்ட்டில் கூட ஏதோ உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத பங்காளி மாதிரி முறுக்கிட்டு நின்றுட்டு இருந்த. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இல்லடா, அது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுடா.
டேய், பயத்துக்கும் ஒதுங்கி நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது புரியாத ஆள் இல்லை நான். எனக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம்னு தான் தோணுது. இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. நீ அந்த விட்னஸுக்கு சாட்சி சொல்லக்கூடாதுன்னு பணம் கொடுத்ததா நினைச்சேன்டா நான். ஆனா உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த மரமண்டைக்கு லேட்டாக தான் புரிஞ்சுச்சு. டேய், அந்த விஷயத்த நான் செய்யலாம்டா. ஆனால் நீ செஞ்சிருக்கேன்னா எந்த அளவுக்கு சுயநலமாக யோசிச்சிருக்க. என் கூடவே இருந்துட்டு உன்னை மட்டும் நீ காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருக்க. எவ்வளோ பெரிய முட்டாள் பாரு நான். கஷ்டமாக இருக்குடா ராகவா. இங்கே பார், என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். ஆனால் கூட பிறந்தவங்கன்னு 2 பேர் இருக்கீங்க. கார்த்தி எல்லாத்துலேயும் வந்து நின்னான். அந்த மாதிரி நீ வந்து நிற்பேன்னு ஆசைப்பட்டேன். டேய் இல்லடா, அது வந்து உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ஒற்றுமையாக இருக்கோன்னு சொல்லிட்டு அப்பா நம்பிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை கெடுத்துறாரு. நீ பண்ணது ரொம்ப தப்புடா. டேய் மாறா, அத்தை ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வந்துச்சு. அதை இவ குறுக்க பூந்து தடுத்துட்டாளே. என்னவா இருக்கும்? எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போது கோர்ட்டில் வாதாடி என்னை காப்பாற்றிருக்கா. ஸ்டேஷனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா. என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறா. இவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஊட்டி கணக்கு போட்டு பார்த்தா ஒருவேளை அவளுக்கும் என் மேல லவ் வந்திருக்குமோ? டிவோர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டா போல. அத சொல்றதுக்கு தான் அத்தை ட்ரை பண்ணிச்சா? நூலை விட்டு பாத்திர வேண்டியதுதான். கண்டுபிடிச்சிட்டோம் போலயே. என்ன பண்றது? உனக்கு ஓப்பன் ஆயிடுச்சுடா மாறா. தனியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது சும்மா. ஹலோ. ஹலோ. என்ன ரியாக்ஷனே காணும். ஆஹா, இவனுக்கு டவுட் வந்துருச்சு போலயே. இந்த டவுட்டை இப்பவே கிளியர் பண்ணி ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.